அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங் சேனல்ல சாதாரணமா இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு தெரியாது. நம்ம வீட்டுல ஏற்கனவே இருக்க ரவைய வச்சு டக்குன்னு ஒரு உப்புமா செஞ்சிருவோம். எப்பவுமே செய்யற இந்த உப்புமாவை நம்ம முறைப்படி கரெக்டா செஞ்சோம்னா ஹோட்டல்ல விற்கிறதோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை அடிக்கடி செஞ்சாலும் நமக்கு போரே அடிக்காது. முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாயில 1 கப் அளவு இருக்க ரவைய போட்டு வறுத்துக்கிறோம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்ல கூட போட்டு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வறுத்துக்கலாம். நான் இப்போ அப்படியே வறுக்கிறேன். லைட்டா ரவையோட வாசனை வர ஆரம்பிச்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரவையோட வாசம் நல்லா வர ஆரம்பிச்ச உடனே அந்த ரவைய வேறொரு பாத்திரத்துல நம்ம மாத்திடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை அதில் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்க கடுகை போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்க கடலைப்பருப்பை அதில் போட்டு அதை நல்லா வறுக்கிறோம். கடலைப்பருப்பு நல்லா வறுந்த உடனே ஒரு 4-5 முந்திரி அதில் போட்டு அதையும் நல்லா வறுக்கிறோம். முந்திரி ஓரளவுக்கு வறுந்த உடனே கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு அல்லது பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சது, பச்சை மிளகாய் ஒரு 4, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கணும். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு நல்லா வணக்கணும்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வணங்கிடும். இப்போ ரொம்ப நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ், கொடமிளகாய், கேரட், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம நல்லா வணக்குறோம். நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்கனால எல்லாமே சீக்கிரமாவே வணங்கிரும். ஏற்கனவே வெங்காயம் வணக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், இந்த காய்கறிக்கும் கொஞ்சம் தேவைப்படும் நினச்சோம்னா லைட்டாக உப்பு தூவிக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். உப்பு லைட்டாக போட்டோடனே அது நல்லா கலரி விட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சு லைட்டாக வேக வைக்கணும். அது ஆவிலே லைட்டாக வணங்கிரும். காய்கறிகள்லாம் ரொம்பவே வணங்க வைக்கக்கூடாது, அது தண்ணிலையும் கொஞ்சம் நேரம் வேகும். அதனால் ஒரு 3/4 அளவுக்கு வணங்கினோடனே அதில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது மட்டர், பச்சை பட்டாணி, அது ஒரே ஒரு கொதியில் அது வெந்துடும். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்டவ்வை இப்போ ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும். நல்லா ஒரு கொதி வந்த உடனே ரவையை போடணும். ரவையை போடும்போது ஒரேடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூடவே கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்புமா. இல்லை அப்படின்னா ரவை அங்கங்கே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி அதில் தூவி விட்டுக்கிறோம். அதை அப்படியே மூடி வச்சுட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கம கமன்னு வாசனையோட நம்மளோட சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய வாழ்வில் தினந்தோறும் மகிழ்ச்சி மலர்கள் மலரட்டும். நன்றி, வணக்கம்.